உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்கிறோம். உங்களை கர்த்தர் எங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த வேளையில கூட தேவனுடைய வார்த்தையை உங்களோட மத்தியில பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தியானிக்கும்படியாக அவருடைய சத்தங்களை கேட்கும்படியாக இன்றைக்கு தேவன் கொடுத்த ஒரு நல்ல இந்த தருணத்துக்காக, இந்த நேரத்துக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறோம். அதே போல் இந்த வார்த்தைக்காக நம்ம ஒன்று கண்களை மூடி அன்னோட சமூகத்தை நம்ம செவிக்கலாம். நேரத்தில் அன்பின் தேவனையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளும் மகத்துவங்களையும் எங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா, உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கேட்கிற ஒவ்வொருடைய நபருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் போய் வெறுமையா வராது என்று சொன்னப்பட்டபடியாக தேவனே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் விடுதலையும் அமாது தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட நான் சில நிமிடம் உங்களோட மத்தியில் கர்த்தருடைய அன்பை குறித்து நான் பேசலாம் என்று விரும்புகிறேன். அவருடைய அகாப்பே அன்பு, நம்ம மேலே வைத்திருக்கிற ஒரு பெரிய அன்பு தேவன் வைத்திருக்கிறார். நேரத்தில் அவருடைய அன்பில் நம்ம உண்மையாக இன்னைக்கு உலகத்தில் அவர் தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அவர் தான் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அவர் தான் நம்மளை எல்லாவற்றிலும் நடத்தக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு நித்திய ஒரு அன்பு. தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு அது நித்திய அன்பு. அது யாராலும் இழக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு அன்பு தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிறார். நம்மளை இதுவரைக்கும் தேவன் நம்மளை நேசித்து நம்மளை அரவணைத்து எல்லாவற்றிலும் தேவன் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார் என்றால் அது யாரோட அன்பு என்றால் தேவனுடைய அன்பு. அந்த அன்புக்கு முன்பாக எது ஒன்றும் கிடையாது. நேரத்தில் நினைத்து பாருங்க, நம்மளோட வாழ்க்கை ஒரு நாள் நம்ம மோசமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போதாகட்டும், துன்மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதாகட்டும், யாரும் நேசிக்காத ஒரு சூழ்நிலை நம்ம நிற்கும் போதாகட்டும், தேவன் நம்மளை நேசித்து நம்மளை அவருடைய பிள்ளைகளாக்கும்படியாக அவர் நம்மளை ரட்சித்து நம்மளை நேசித்து அவர் கொடுத்த அன்பு தான் இன்னி வரைக்கும் நம்மளை இந்த உலகத்தில் நம்ம வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இன்னி வரைக்கும் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரோட அன்பு தளிந்து போயிடும். ஆனால் தேவனுடைய அன்போ அது என்னைக்கும் மாறாத ஒரு அன்பு. அதுதான் அகாப்பே அன்பு. கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு. அதை குறித்து இன்னைக்கு நம்ம வேதத்துல இருந்து சில வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். நம்ம அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பருந்தோம். நம்மளை ஆண்டவர் எப்படி அன்பு நம்மளை நேசித்தார் என்றால் அதுக்கு முடிவே கிடையாது. முடிவு பறந்தோம். நம்மளோட மரணம் போகிற வரைக்கும், நம்ம மரணம் பிரிகிற வரைக்கும் அந்த அன்பு நம்ம மேல கர்த்தர் வைத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த அன்பு அப்படியாப்பட்டது முடிவில்லாத அன்பை நம்ம மேல வைத்தவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அவர் கடைசியாக எழுது போன காரியம் என்றால் அவர் நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு பெரிய அன்பு, அவர் நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு பெரிய தயவு நம்ம மேல கர்த்தர் வைத்து போனவராக இருக்கிறார். அந்த அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. முடிவில்லாத அன்பு, நித்திய அன்பு நம்ம மேல கர்த்தர் வைத்து போனவராக இருக்கிறார். இன்னைக்கு யாரோ இதுல நம்ம வாழல, ஆனா தேவோட அன்புல இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் நம்மளை உண்மையாக அவர் நம்மளை தேடி வந்து அவர் நம்மளை ரட்சித்தவராக இருக்கிறார், நம்மளை மீட்டவராக இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய அன்புக்கு அளவில்லாமல் ஒரு அன்பை கர்த்தர் நம்ம மேல கர்த்தர் ஊற்றினவராக இருக்கிறார். அந்த அன்பு நமக்குள்ள நிரந்தரமாக அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏதோ ஒரு நேரத்தில் நேசித்து நம்மளை விடல, நிச்சயமான ஒரு அன்பை நம்ம மேல ஆண்டவர் வைத்தவராக இருக்கா, நம்மளுக்கு கொடுத்து போனவராக இருக்கா. இன்ன வரைக்கும் நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால தேவன் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆனா நம்ம தான் அவரை விட்டு விலகி துன்மார்க்கத்திலையோ அவரை விட்டு விலகி போகிறவங்களா இருக்கிறோம். அவர் மேல ஒரு தற்காலிகமான ஒரு அன்பை நம்ம வைக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனா உண்மையான அன்பு இன்னைக்கு தேவன் நம்ம மேல ஆண்டவர் வைத்தவராக இருக்கிறார். அதுதான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்ம ஹிருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய அன்பு
அன்பு எப்படி இருக்குன்னா, நம்முடைய மேலோட்ட காரியங்களையும் நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கு, அவன் எப்படி இருக்கிறான் என்று அதை பார்க்கக்கூடியவராக இருக்கார். ஆனால் தேவனும் நம்முடைய உள்ளான இதயத்தை அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அந்த அன்பு எப்படியாப்பட்ட ஒரு அன்பு கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய அன்பு, அதுக்கு விலையில்லாத ஒரு அன்பை தேவன் இன்னைக்கு நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷத்துல 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அவரு உலகத்துல, இவ்வளவாய் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படியாக சொந்த குமாரன் பார்த்து அவர் நம்மளுக்காக அனுப்பி அவர் என்ன பண்ணார், எல்லாரையும் அவர் நேசித்தவரா இருக்கார். இது ஒரு பிதாவுடைய அன்பு அங்க வெளிப்படுகிறதா இருக்கிறது. இதுல நம்ம முதலாவது பார்த்தோம், இயேசுவோட அன்பு எப்படியாப்பட்டது, அவர் நித்திய அன்பு நம்ம மேல வைத்தவரா இருக்கிறார். இதுல பார்க்கும்போது பிதாவுடைய அன்பு, அவர் சொந்த குமாரன் பாராமல் கூட இந்த உலகத்துக்கு அனுப்பி ஒருவனும் கெட்டு போகாமல், ஒருவனும் கெட்டு துன்மார்க்கத்தை போகாதபடிக்கு அவர்கள் எல்லாம் ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு இயேசு இறங்கி வந்தவராக இருக்கிறார். அப்ப பாருங்க, தேவன் எவ்வளவு ஒரு உண்மையுள்ள ஒரு தேவன். அவர் பாருங்க, சிங்காசனத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நம்மளுக்காக இறங்கி வந்து இன்னைக்கு நம்மளெல்லாம் மீட்டு ரட்சித்த ஒரு அன்பான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு நம்ம மேல, நம்முடைய குடும்பங்கள் மேல, நம்முடைய வாழ்க்கையில் மேல தேவன் ஊற்றப்பட்டதா இருக்கிறது. அவருடைய அன்புக்கு விலையில்லாத ஒரு அன்பா கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு, ஒருவனும் அழிஞ்சு போகாதபடிக்கு, ஒருவனும் ஏதோ ஒரு பாவத்தை விழுந்து போகாதபடிக்கு, ஏதோ ஒருவனும் நரகத்துக்கு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் எல்லார் மேலும் அன்பு காட்டுகிறவராக இருக்கிறார். நான் தற்செயலாக ஒரு உதாரணம் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். இந்த தேவனுடைய அன்பு எப்படியாப்பட்டது என்று சொல்லும் போது, அவருடைய பிள்ளைகளை நாம் இருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாமளும் தேவனை போல அவர் எப்படி நேசித்தாரோ, எப்படி ஜனங்கள் மேல அன்பா இருந்தாரோ, எப்படி அன்பான காரியங்களை செய்தாரோ, அதே போல நாமளும் அன்பான காரியங்களை செய்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். நான் ஒரு காரியத்தை பார்க்கும்போது, ஒரு குடும்பம் ஒரு வழியாக கடந்து போகும்போது அவங்களுடைய காரு ரிப்பேர் ஆகிவிட்டது. அவங்க கார் ரிப்பேர் ஆகிட்ட போது அப்போ அவங்களுக்கு மிகவும் ஒரு தண்ணி குடிக்கணும், அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை அவங்களுக்குள்ள மாற்றப்பட்டது. கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது ஒரு அழகான ஒரு வீடு அவங்க பார்த்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் அங்கன்னா போய் நம்ம தனியாவது குடிக்கலான்ட்டு அவங்க போகும்போது, இந்த குடும்பமாக போகும்போது முதலாவது அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும் போதே அங்கே ஒரு எழுதப்பட்டுச்சா, இங்கே தண்ணீர் இருக்கு, நீங்கள் குடித்து கொள்ளுங்கன்ட்டு. அப்போ உடனே என்ன பண்ணாங்களாம், அந்த தண்ணீரை குடித்து அவங்க தாகத்தை தீர்த்து கொண்டாங்களாம். அடுத்த கொஞ்சம் முன்னாடி அவங்க போகும்போது அங்கே ஒரு எழுதப்பட்டிருந்துச்சான், இங்கே உணவு இருக்கு, நீங்கள் புசித்து சாப்பிட்லான்ட்டு. அப்போ அந்த இடத்துல யாருமே இல்லை அந்த வீட்டில், ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அவங்க என்ன பண்ணணும், நல்லா திருப்தி, அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த உணவுகளை சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இங்கே கொஞ்ச நேரம் நீங்கள் இளைப்பாறுதல் இருந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் போகலான்னு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையா, இது எப்படா இது, இவங்க யாருன்னே தெரியாது, இவங்க முன்ன பின்ன பார்த்ததுன்னே கிடையாது, நம்மளுக்கு இவ்வளோ ஒரு அன்பு காட்டுறாங்களே, இந்த இடத்துல பார்த்தா தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லுங்க, இந்த பக்கம் உணவு இருக்குது, இந்த பக்கம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இவங்களுக்குள்ள அந்த இடத்துல அவங்க பேசி கொண்டிருக்கும் போது ஒரு குடும்பம் கடந்து வந்திருந்தா. அப்போ அவங்க கேட்டாங்களாம், உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு அன்பு வந்தது, நாங்கள் யாருன்னே தெரியாது, ஆனால் நாங்கள் வந்தோம், ஆனால் பார்த்தா இவ்வளோ ஒரு அன்புல நீங்கள் காட்டுறீங்களேன்னு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், எங்கள் தேவன் அன்பாக இருக்கிறாரு, ஏசப்பா அன்பா இருக்கிறாரு, நாங்களும் அதே போலதான் நாங்களும் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. பாருங்க, தேவன் எப்படியாப்பட்டவர். அந்த அன்பை நம்ம கொண்டு போகும்போது நம்ம வாழ்க்கை என்றைக்கும் தோற்று போகாது. அவருடைய அன்பு, கர்த்தருடைய அந்த நேசத்தை நம்ம என்னைக்கு கொண்டு போகிறோமோ அன்னைக்கு அவரை போல நம்ம என்ன பண்ணுகிறோம், செயல்படுகிறவராக இருக்கிறோம். நம்மளோட சிந்தனைகள் மாறக்கூடியதாக இருக்கு, எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கு. அப்போ இன்னொருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு, இந்த அன்பு எங்க ஊற்றப்பட்டுகிறது,
அது அந்த அன்பு, இந்த அன்புக்குள்ள நம்ம உண்மையாக போகும்போது அப்படிதான் நம்முடைய காரியங்களும் வாய்க்க பண்ணுகிறதா இருக்கிறது. எடுத்து வாசிப்போம், ரோமர் 5:5 எடுத்து வாசிப்போம். இதுல அருமையா சொல்லப்பட்டிருக்கு, அன்பு எங்க ஊற்றப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டுகிறது. எடுத்து வாசிப்போம், ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த அன்பின் ஆவி நமக்குள்ள, இருதயத்துக்குள்ள அவருடைய அன்பின் ஆவி நமக்குள்ள ஊற்றப்பட்டுகிறதா. ஹல்லேலூயா. ஊற்றப்பட்டுகிறது. அவருடைய அன்பு சாதாரணமான அன்பு அல்ல. தேவன் நம்மளுக்காக அவர் எல்லாம் தன்னை சிலுவையிலே ஆகட்டும், அவரோட மரணம் பிரிகிற வரைக்கும் ஆகட்டும், நம்மளை விட்டு கொடுத்ததே கிடையாது. தேவன் நம்மளை விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லாத்திலையும் நம்மளை நேசித்தவரா இருக்கிறார். கர்த்தருடைய அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. தேவன் நம்மள இதயங்களுக்குள்ள அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியை ஊற்றி, அவருடைய அன்பை நம்ம மேல ஊற்றி நம்மளை இதுவரைக்கும் தேவன் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படியாப்பட்ட ஒரு தேவனா இருக்கிறார். தேவன் எப்படியாப்பட்ட ஒரு தேவனா இருக்கிறார். அப்போ இந்த ஆவி, இந்த அன்பு வரும்போது, இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த அன்பு நமக்குள்ள வரும்போது தேவன் நம்மளை எல்லாவற்றிலும் அவரை நடத்தக்கூடிய தேவனா இருக்கிறார். நம்மளை கொண்டு போகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு சாதாரணமான அன்பை கொடுக்கல. அவர் சொல்லப்பட்டிருக்கு, இதயத்துக்குள்ள அவருடைய அன்பை ஊற்றப்பட்டுகிறதா. ஹல்லேலூயா. ஊற்றப்பட்டுகிறது என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ தேவனை நம்ம எந்த அளவுக்கு அவர் மேல நம்ம அன்பு வைக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்மளோட அன்பெல்லாம் ஒரு தற்காலிகமான அன்பு தான். ஆனா தேவனோட அன்பு அப்படி கிடையாது. நம்மளோட தவறுகளை நம்ம செய்கிறோம், எவ்வளோ துன்மார்க்கத்துல சில காரியங்கள்ல போகும்போது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது, மகனே இது செய்யாத, இது பண்ணாத, இந்த வழிக்கு போகாத என்று நம்மளை நேசித்து அரவணித்து அவர் வழிகளை நடத்துகிறார் தெரியுமா? அதுதான் அவருடைய அன்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம உலகத்துல சில விஷயங்கள்ல மனிதர்கள் மூலியமா நம்ம மன்னிக்கப்படுவதே கிடையாது. ஆனா தேவன் நம்மளை அனைத்தையும் மன்னிச்சு நம்மளை அன்பு காட்டுகிறவரா இருக்கா. இந்த உலகத்துல ஒருவேளை நம்மளுக்கு உலகத்தை ஜனதாரோடு கூட நம்மளுக்கு சில அன்புகள் கிடைக்காம போய்விடலாம். நம்மளோட உறவினர்கிட்ட அன்பு கிடைக்காம போகலாம். இல்ல நம்மளோட சொந்த சகோதரன்கிட்ட அன்பு கிடைக்காம, இல்ல நம்ம வாழ்க்கையில அன்பு இல்லாம தவித்து கொண்டிருக்கலாம். ஆனா நம்மளை நேசிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார், நம்மளை வெறுக்காத ஒருவர் இருக்கிறார், நம்ம மேல அன்பா இருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எந்த நிலையில நாம இருந்தாலும் நம்மளை தூக்கி நம்மளை அரவணித்து அவர் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம யாரை பார்க்கிறோமோ இல்லையோ, நம்மளோட தேவனோட முகத்தை பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நம்ம தேவனை நேசிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அவரோட அன்புகளை நினைத்து பாருங்க. அவரை வைத்திருக்க தயவை நினைத்து பாருங்க. அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த அன்பு நமக்குள்ள பூரணமாக, அது நித்தியமாக வரக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, 100 வருஷத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷத்துல 21வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். அவர் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இவர்களிலும் அதிகமாக அன்பா என்னோடு கூட இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக. அந்த இடத்துல சொல்லுகிறார், இவர்களிலும் என்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயா? ஆண்டவரே, அது உமக்கு தெரியும் ஆண்டவரே என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது எதை ஆண்டவர் வைக்கிறாரு முதலாவது என்று பார்க்கும்போது, தன்னை வைக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த இடத்துல சொன்னபடியாக அந்த வேதத்தின்படியாக நம்ம ஒரு திருமணம் ஒரு காரியங்களுக்கு நம்ம போகும்போது அது சொல்லப்பட்டிருக்கு, உன்னோட கணவனுக்கு நீ எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து உன்னோட கணவனோடு கூட நீ அன்பாயிருப்பாயா என்று சொல்லப்படுகிற காரியம் இருக்கு. அந்த இடத்துல அவர் அதை பேச வரல, தேவனிடத்துல நீ எல்லாவற்றிலும் நீர் என்னோடு கூட அன்பாயிருக்கிறாயா என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இதை பாருங்க, அந்த இடத்துல ஆமாண்டவரே உமக்கு தெரியும் அன்னப்பிற்கு அந்த இடத்துல பேதுருக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன என்றால், தேவன் நீ இப்போ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, அல்லேலூயா, நீ மேய்ப்பாயாக இந்த இடத்துல சொல்லப்பட்டுகிறது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம அன்புக்குள்ள போகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஊழியங்கள் வளரப்படக்கூடியதா இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம அன்புக்குள்ள போகிறோமோ அந்த அளவுக்கு அற்புதங்கள் நடக்கக்கூடியதா இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம அன்புகளுக்குள்ள போகிறோமோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதா இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம அன்புக்குள்ள போகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய காரியங்களும் நம்முடைய எல்லாமே வாய்க்க பண்ணுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு தற்காலிகமான ஒரு அன்பு இருக்கக்கூடாது. ஏதோ நம்மளோட வேளாற வரைக்கும் தேவனை நேசித்து நம்ம விட்டு கொடுக்கூடாது. ஆனா எப்போதும் நம்மளோட மரணம் பிரிகிற வரைக்கும், நம்மளோட உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளோட இயேசு ராஜாவை நம்ம நேசிக்கிறவரா இருக்க வேண்டும். அவர் மேல் அன்பா இருக்க வேண்டும். எப்படி நம்ம இயேசப்பா நம்ம மேல் அன்பா இருக்கிறாரோ அதே போல அவரை நம்ம நேசிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப எந்த அளவுக்கு தேவன் மேல நம்ம அன்பை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம முன்னேறி போகிறவங்களா இருக்கிறோம். எந்த அளவுக்கு தேவனோடு கூட நம்ம அந்த அன்புக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகிறோமோ அந்த ஐக்கியத்துக்குள்ள போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம முன்பாக போகிறோம். இப்ப இந்த ஆண்டவர் எல்லாமே அந்த இடத்துல பேசிட்டு பேதுருக்கு அந்த இடத்துல சொல்றாரு, இவர்களில் காட்டிலும் நீர் என் மேல அன்பாயிருப்பாயா என்று சொல்லிட்டு அந்த ஆண்டவர் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, அந்த இடத்துல எடுத்திருந்தோ ஒரு நீ போ ஆட்டுக்குட்டிகளை ஊழியம் செய்யும் சொல்ல அவர் முதலாவது அவருடைய அன்பு அங்க ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அந்த அன்பு எப்படியாப்பட்டது என்று அந்த இடத்துல பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த அன்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய வேலைகளும் நடக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த அன்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய எல்லா காரியங்களும் நடக்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம சரியான ரீதியில கர்த்தரை நேசிக்காம இருந்தா, இல்லை நம்ம ஒருவேளை நம்மளோட வாழ்க்கை துன்மார்க்கத்துக்குள்ள போய் கொண்டிருந்தா, இல்லை நம்ம தேவனை விட்டு விலகி நம்ம துன்மார்க்கத்துல விட்டு விலகி நம்ம போய்கொண்டிருக்கிறோமா என்று நம்ம யோசித்து பார்த்து அப்பா என்று ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலையில் எழுந்து அப்பாவை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய காரியம், அப்பா உண்மை நான் நேசிக்கிறேன், எங்களை நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே, உண்மை நாங்கள் நேசிக்கிறேன். ஒரு தடைக்கு எத்தனை தடவாது ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், அப்பா உங்களை நேசிக்கிறேன்னு நீங்க சொல்லி பாருங்க. அவருடைய பரலோகத்தின் அன்பு உங்க மேல ஊற்றப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க மேல அந்த அன்பு ஊற்றப்படுகிறதா இருக்கிறது. ஏன்னா சத்துருவுக்கு பிடிக்காத காரியம் என்னன்னா, நம்ம தேவனை நேசிப்பது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவரை எப்படியாவது வேற அன்புக்குள்ள நம்மளை தள்ளக்கூடியவனா இருக்கிறான். உலகத்தின் அன்பை நேசிக்க நம்மளுக்கு வழிகளை காட்டக்கூடியவனா இருக்கிறான். ஆனா தேவன் மேலேயோ அன்பு காட்டுவதற்கு அவன் அநேக தடைகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிறவனா இருக்கிறான். நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு தேவன், அவருக்கு அன்பு, அதுக்கப்புறம் தான் நம்மளோட வாழ்க்கையில பிறந்த நம்ம யோசிக்கக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவனுக்கு பிடிக்காத காரியம் என்னென்றால் தேவனை நேசிப்பது அவனுக்கு பிடிக்காது. அந்த காரியத்தை நம்ம செயல்படும் போது உன்னுடைய வாழ்க்கையில சத்ருவானன் கூட அவன் விட்டு ஓடி போகிறவனா இருக்கிறான். ஒரு தடைக்கு 100 தடை ஆண்டவரே உம்மை நேசிக்கிற, we love you Jesus சொல்லி நீங்க சொல்லி பாருங்க. அந்த அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்படுகிறதா இல்லையா என்று நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு சத்ருடைய வல்லமையோ இல்ல இந்த உலகத்தின் பாவமோ உன்னை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தின் அன்பு உன்னை நிரக்க முடியாது. எந்த ஒரு காரியம் வராது. உனக்குள்ள இயேசுவின் அன்பு ஒன்றுதான் உனக்குள்ள நிரந்தரமாக ஊற்றப்படும். அது வழி நடத்தக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அன்புக்குள்ள போகும்போது வேற எதுவுமே நம்மளுக்கு வேண்ட தேவையில்லாத இருக்கும். அவருடைய அன்புக்குள்ள போகும்போது அந்த அன்புன்றது எப்பவுமே நம்மளை பொறும்பி தள்ளாது. அந்த அன்புன்றது நம்மளை என்னைக்கும் தள்ளி விடாது. அந்த அன்புன்றது தேவனுடைய அன்புன்றது நம்மளை எப்போதும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எந்த நிலையில இருந்தாலும்
போ என்று நம்மளை தள்ளி விடாத அந்த அன்பு, அதான் தேவனுடைய அகாப்பி அன்பு. அந்த அன்பு இன்னைக்கு நம்மளோட குடும்பங்கள் மேல, நம்மளோட வாழ்க்கைகள் மேல, என் மேல ஆண்டவர் அந்த அன்பை வைத்ததுக்காக நீங்க எவ்வளவுதான் தேவனுக்கு நன்றி சொன்னாலும் அது போதாது. அப்படியாப்பட்ட ஒரு அருமையான தேவன், ரட்சகர் இயேசு ராஜா இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருந்தா எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. உண்மையாக நான் உங்களுக்காக செபிக்கிறவங்களா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கார். நம்ம கண்களை மூடி செபிக்கிற நேரத்துல, அன்பின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய அன்பு எங்க மேல வைத்திருக்கிறீரப்பா. உங்களுடைய அகாப்பி அன்பு எங்க மேல வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்கு ஆண்டவரே அளவே இல்லப்பா எங்க மேல ஆண்டவரே. எங்களை இப்படியாக நேசிக்கிற ஒரு தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா, நீ மனதுருகும் தேவன் ஆண்டவரே. எங்க மேல அன்பை வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய தூய கரத்துல எல்லாம் அர்ப்பணித்து நாங்கள் இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்.